காரணம் திறமைகள் அல்ல, ஆவல். இந்த நாளிலே அந்த ஆவலுடன் இருக்குமானால் தேவன் தடைகளை தாண்டி எல்லாவற்றையும் அவர் தீர்க்க வல்லவர். தாவீதுக்கு நடந்தது என்ன? அப்பொழுது அவன் கேட்டான், என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர். யோசித்து பாருங்கள், அவர் விரும்பினதெல்லாம் கொஞ்சம். ஆனால் அப்பொழுது அந்த 3 வாலிபர்கள் அந்த பெலிஸ்தரின் பாளையத்திற்குள்ளே புகுந்து போய், வேதம் சொல்கிறது, துணிந்து அடுத்து புகுந்து அவனுடைய கிணற்றிலே கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்தார்கள். இதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்? ஆண்டவருக்காக நீங்கள் ஒன்றை விரும்பும் போது தடைகளை தாண்டி, தடைகளை உடைத்து கர்த்தர் வாய்ப்புகளை தருவார். ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது எவன் ஒருவன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் கர்த்தர் உதவி செய்வார். If you don't help yourself, God will not help you. உனக்குத்தானே நீ உதவி செய்யும் போது உனக்கு உதவி செய்ய கர்த்தர் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார், மக்களை கொண்டு வருவார், எல்லாவற்றையும் உனக்கு சாத்தியமாக்கி தருவார். அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்க செய்கிறவர், முடியாதவைகளை முடிக்க செய்கிறவர்கள், நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், காணக்கூடாதவைகளை காண செய்கிற ஒரு தெய்வம் உன் வாழ்க்கையிலே அப்படியே செய்வார். ஆண்டவர் மேல் இருக்கிற ஆசை உங்களை தண்ணீரற்ற தனி புருஷனாய் மாற்றும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தாவீது ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணி மேல் ஆவல் கொண்டான். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எத்தனை விதமான ஆசை. ஆனால் அந்த மிகப்பெரிய தேவ மனிதனுக்கு ஆண்டவரே கிடைக்காது நினைத்தாலும் அதன் மேல் ஒரு ஆசை. அந்த ஆசை அவன் வாழ்க்கையில் நிறைவேறிற்றேன். இன்றைக்கு எங்களுடைய பல ஆசைகள் நிராசையாய் மாறி இருக்கிறது. உலகத்துக்கேற்ற ஆசை அல்ல, தேவனுக்கேற்ற ஆசை. அந்த ஆசைகள் எங்களுக்குள்ளே உருவாக்கும். உமக்காக வாழ, உமையே பிரதிபலித்து வாழ, உமக்கு பிரியமாய் வாழ்கிற அவர் சொன்னது போல ஆலயத்தின் மேல், உடைய ஆலய பிரகாரங்களின் மேல், உம்முடைய ஊழியத்தின் மேல், ஊழியக்காரர்கள் மேல், உடைய வசனத்தின் மேல் தனியாத ஒரு தாகத்தை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்களை நீ நடத்தும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உலகத்தின் மேல் ஆசை குறைந்து, ஆண்டவரே, செப்பரேட் ஃப்ரம் த வேர்ல்ட் அண்ட் டெடிகேட்டட் டு காட், முற்றிலுமாய் விளக்கப்பட்டு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.